நம்மளுக்கு இந்த நிந்தனை, இந்த கஷ்டம் இதெல்லாம் புதுசு கிடையாது. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஆண்டவருடைய பெரிய கிருபையால இந்த பொறுப்புல 5 வருடங்கள் நான் நிறைவேற்றி இருக்கேன். நம்ம கண்ணு முன்னாடி நம்ம பார்க்கக்கூடிய யுத்தம் இது. கண்ணு முன்னாடி பார்க்காத யுத்தங்கள், 100 கணக்கான யுத்தங்களை நான் தாண்டி இங்க வந்திருக்கிறேன். கண்டிப்பாக ஆண்டவர் இந்த காரியத்தை நம்மளுக்கு பெரிய வெற்றியை தருவார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். கவர்மெண்ட்ல இருக்கிற நம்மளுடைய தலைவர்கள், குறிப்பாக நம்மளுடைய சீஃப் மினிஸ்டர் ஐயா மூலமாக இந்த நன்மை ஆண்டவர் கைகூட வர செய்வார் என்பதில் எனக்கு ஆணித்தனமான ஒரு நம்பிக்கை இருக்கிறது. சிறுபான்மை மக்களுக்கான ஆதரவான அரசாக இருக்கிறது. சிறுபான்மை மக்களுடைய ஆதரவு பெற்ற அரசாக இது இருக்கிறது. கண்டிப்பாக இந்த காரியங்கள் ஆண்டவர் செயல்படுவார். அதுவும் நம்மளுடைய சீஃப் மினிஸ்டர் மூலமாக ஆண்டவர் செயல்படுவார் என்பதையும் நான் உறுதியாய் விசுவாசிக்கிறேன். அதே சமயத்தில் கிறிஸ்துவம் வளர்ந்த சூழ்நிலையை நம்ம ஒரு நிமிஷம் யோசித்து பார்க்கணும். ஆண்டவர் உயிர் தெளிந்தே 2000 வருடம் ஆயிருது. அதுக்கு ஒரு 1000 வருடங்களுக்கு முன்பாக சாலமன் கட்ட தேவாலயம் இடிக்கப்பட்டது. அந்த சாலமன் கட்டின அந்த தேவாலயம் இடித்த ராஜா பேரு கிங் நெபுகத்நேசர், பாபிலோனிய அரசர். அவரு சூழ்நிலை என்ன மாதிரி ஆயிடுச்சுன்னா, அவர் பைத்தியம் பிடிச்சு போய் புல்ல தின்ற மாதிரி அவருடைய நிலைமை என்ன பண்ணுச்சுங்க, அது பரிதாபமா மாறிடுச்சு. அதுக்கப்புறம் 2வது கெட்டப்பட்ட தேவாலயம் திருப்பியும் இடிக்கப்பட்டது. அது இடிக்கப்பட்ட காலம் கிங் டைட்டஸ் என்ற ஒரு ராஜாவால் இடிக்கப்பட்டது. அவர் ராஜாவாகும் போது அவருக்கு வயசு 39 தான். 2 வருஷத்துல திடீர்னு இறந்துட்டார். யாருக்கும் அவர் ஏன் இறந்தாருன்னு தெரியல. ஆண்டவரை எதிர்த்து வரக்கூடியவங்க சின்னபனமா மாறுறது தான் சரித்திரம் நம்மளுக்கு சொல்லுது. வேதாமத்தை கூட புரட்ட வேணாம், அவங்க சரித்திர புத்தகத்தை புரட்டி பாருங்க. எப்பெல்லாம் நாங்க ஒடுக்கப்படுறோமோ அப்பெல்லாம் பலிக்கு பெருக்கப்படுறோமே தவிர, கண்டிப்பாக இந்த ஒடுக்குதல், இந்த தாக்குதல் இன்னும் அதிக உத்வேகத்தோடு நாங்க வளர தேவன் எங்களுக்கு ஒரு தயை பாராட்டுவார்.